ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் விஷால் அவர்களுக்காக நேகாவும் பவித்ராக்காக சமந்தாவும் வந்திருந்தாங்க. வந்து பயங்கரமான சம்பவங்கள் பண்ணாங்க. சமந்தா பவித்ராவுக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்து மஞ்சரி கிட்ட வந்துட்டு பவித்ரா ஆடுற கேமுக்கும் உங்களோட கிரெடிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, பவித்ராவா அதாவது உங்களால் தான் பவித்ராவுக்கு வந்துட்டு கேம் வெளியே தெரிஞ்சது சொன்னதெல்லாம் முற்றிலும் தப்புன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. நேகா வந்துட்டு இந்த சௌந்தர்யா விஷயத்துலேயும் தர்ஷிகா விஷயத்துலையும் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எடுத்து சொல்லி பயங்கரமான சம்பவம் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வெளியே போனாங்க. இப்போ வந்துட்டு அதிரடியாக 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து சிங்கம்னா அதான் நம்ம தீபக் சார் சொன்னார்ல, சிங்கம் வெங்கட்ராஜ். ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார், அந்த சிங்கம் எது வந்தாலும் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன், அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயங்கள் யாருக்கு அதில் விழுந்துச்சோ இல்லையோ, பிக் பாஸ் காதில் விழுந்து கூப்பிட்டு வந்துட்டு அந்த சிங்கத்தை போய் தீபக் வந்து உங்களால் எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த ஒரு சாங் நண்பர்கள் அப்படின்னு ஒரு சாங் சூப்பராக ஒரு சாங் போடும்போது சௌந்தர்யா பக்கம் கண் கலங்குறாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி எல்லாருமே வராங்கன்ற விஷயங்கள் ஆல்ரெடி இவங்களுக்கு போயிருக்கு. நம்மளுக்கு தான் வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு பிக் பாஸ் டீமில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி உங்களோட சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரப்போகிறாங்க, யாருன்றது சொல்லாமல் வரப்போகிறாங்கிறதா இன்டிமேஷன்லாம் போகும்போது இருக்குது. நம்ம தான் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எல்லாமே சர்ப்ரைஸிங்காக நடக்குதுன்னு. ஏன்னா இந்த பாட்டை போட்டோன்னே ஸ்ட்ரெயிட்டாக சௌந்தர்யா காமிக்கிறாங்க, சௌந்தர்யா அழுகுறாங்க. ஏன் அழணும்? மற்றவங்களும் அழலை, ஏன் அழலை? ஸோ இது மாதிரி விஷயங்கள். சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளால் விஷால்ன்ற பாருங்க, விஷ்ணு வந்துட்டார். ஏன்டா டே, இதுதான் அவருடைய சிக்னேச்சர் அந்த ஒரு பேச்சு. ஸோ விஷால் வந்தார். உள்ளே வந்தவொடனே 2 பேரும் வந்து இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொமோவில் காமிச்ச மாதிரி அந்த ப்ரொப்போஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வரும் போல இருக்குது. அதேமாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வந்த உடனே வந்துட்டு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ரயான் கிட்ட பேசினார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரயான், நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணீங்க தெரியும், அது பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு ஃபேமிலி சைடு, அதை விட்டுருங்க. நாங்கள் இந்த கேமில் இருந்திருக்கோம், எங்களுக்கு தெரியுது, நீங்கள் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க, உங்களோட நேச்சுரலான கேமை கொடுங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து பண்ணார். ஏண்டாடே விஷ்ணு சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் தான். ஆனால் கொஞ்சம் அசீம் மாதிரி ட்ரை பண்ணார், அது மொக்க வாங்கிச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் யாருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக அர்ச்சனாக்காக தான் வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். பட் இன்னும் அர்ச்சனா வரல. வந்தாங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.